வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து யார் இந்த பிராமணன், பிராமணன்னா யார், ஓகே, இஸ் இட் அ கேஸ்ட், அது ஒரு ஜாதியா, இல்லை அப்படின்னா என்ன, பிராமின்றவங்க யார், அவங்க எப்படி வாழணும், பிராமின்றது ஸ்பெஷலான ஒரு இதுவா அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஓகே. ஸோ பிராமின்ஸ் அப்படின்னு வரும்போது பிராமின்னா இருக்கிறவங்க தான் இதை கேட்கணும்னு முக்கியம் கிடையாது, எல்லாருமே கேட்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வேணாலும் பிராமினாக மாற முடியும். ஓகே, அறிவாளியாக எல்லாருமே மாற முடியும் தானே. ஸோ அறிவாளியாக எல்லாருமே மாற முடியும்னா பிராமினாக எல்லாருமே மாற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமின்றவங்க அறிவு, எந்த மாதிரி அறிவு, அவங்க யார், பிரம்மன் சொன்னால் அது வந்து கிரியேட்டர், காட், உலகத்தை படைத்த ஒரு காட், அதுதான். ஓகே, பிராமின்றவங்க வந்து க்ளோஸ் டு த காடாக இருப்பாங்க. தே வில் வாக் டுவர்ட்ஸ் த காட். ஓகே, தேர் பாத் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த காட். ஓகே, ஸோ அவங்க தான் பிராமின்ஸ். பட் இது எல்லாராலையும் இருக்க முடியும் இல்லையா. ஓகே, மகாபாரதமில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும் பிட்வீன் யுதிஷ்டர், அதாவது தர்மருக்கும் ஒரு கொக்குக்கும் நினைக்கிறேன். க்ரேன், பெரிய க்ரேன் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, யார் பிராமின் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த கொக்கு கேட்கும், இவர் வந்து ஆன்சர் பண்ணணும், இல்லைனா அவர் இறந்துடுவார் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஹீ வில் ஆன்சர் லைக் திஸ். பிராமின் அப்படின்றவங்க வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான், அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிராமின்ஸ். இட்ஸ் நாட் நான் பிராமின் குடும்பத்தில் பிறந்துட்டேன்றதுனால நான் பிராமின் கிடையாது. நானும் அப்படி தான், நான் பிறந்தேனே தவிர ஐ எம் நாட் பிராமின். ஐ டிடன்ட் லிவ் லைக் அ பிராமின். ஓகே, ஸோ பிராமினாக பிறந்ததுனால நான் பிராமினாக இருந்துட முடியாது, ஆகிட முடியாது. ஓகே, ஸோ பிராமினாக பிறக்காததுனால எல்லாருமே பிராமின் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பிராமினை பிறக்காமல் யார் அந்த அறிவை வந்து தேடி எடுக்கிறாங்களோ, நான் தான் இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற உண்மையை யார் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறாங்களோ, அந்த தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, தே ஆர் பிராமின்ஸ். ஈவன் தே டிடன்ட் பார்ன் இன் அ ஃபேமிலி, பிராமின் ஃபேமிலியில் பிறப்பினாலும் அவங்க பிராமின் தான். ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னா இதுதான். என்னமே ரொம்ப குவாலிட்டிஸ்லாம், ரொம்ப மெட்டீரியல் லைஃப்பில் குவாலிட்டிஸ் நம்ம தேட தேவையில்லை. ஓகே, குவாலிட்டிஸ்னால் என்ன, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எந்த ஒரு விதத்துலேயும் நம்மளையும் ஹர்ட் பண்ணிக்கூடாது. ஓகே, இதில் எல்லாமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்களே ஹர்ட் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஓகே, கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வருத்தப்படக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தன்னைத்தானே வருத்திப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ தே ஆர் ஆல்சோ நாட் பிராமின், தே ஆர் ஸ்டூபிட். ஓகே, ஸ்டூபிட்ஸ் cannot be பிராமின். பிராமின்னா அறிவு, மொத்த அறிவு அவங்க. ஓகே, அப்படி இருந்தால் தான். மொத்த அறிவுனா என்ன, எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்குது. அதனால் நான் பிராமினுக்கு தான் அந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லலை. அறிவு வந்து எல்லாருக்கும் காமன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயும் அந்த அறிவு ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன அறிவுனா, இந்த படைப்பை பற்றின மொத்த அறிவுமே இருக்குது. ஓகே, கடவுள்லாம் யார், நான் யார், நானும் அந்த கடவுளும் வேறு இல்லை, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற அறிவு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட இன்டெலெக்ட்லேயும் இருக்குது. பட் இட்ஸ் ஹிடன் பை த மைண்ட்ஸ், ஈகோவால் மூடப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிராமின்றவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அது வந்து வெளியே வரவங்க. ஸோ பிராமின் எல்லாருமே சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் சாகிறதுக்குள்ளே. ஓகே, அப்போ தான் அவங்க பிராமின். அப்போ தான் அந்த பிராமின்ற இதுவே அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், பட் ஃபேமிலியோடய இருந்து ஃபேமிலியோடய வாழ்ந்து செத்து போயிட்டேன் அப்படின்னா யூ ஆர் நாட் பிராமின். நீ என்ன தான் பேசிட்டு போவா, இல்லை எவ்வளோ தான் பேசலாம், பிராமின் என்ன, அகம் பிரம்மாஸ்மி என்ன, ஓகே, கடவுள் யார், மந்திரங்கள், வேதங்கள், எவ்வளோ வேதங்களை நீ ஒப்பிச்சாலும் யூ ஆர் நாட் அ பிராமின் இஃப் யூ டோன்ட் பிகம் அ சன்னியாசி. ஓகே, சன்னியாசினா யார், உலகம்னா என்ன, ஓகே, கடவுள்னால் யார், நம்மளோட தேவை என்ன, நம்மளோட எதுக்காக வந்திருக்கோம், பர்பஸ் என்ன, டு ரெனவுன்ஸ், யூ ஹேவ் டு துறவு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் தே கேன் பிகம் அ பிராமின். அதர்வைஸ் தே கேனாட். பிகாஸ் பிராமின் கடவுள்னு சொன்னேன்ல, பிராமணன்னா கடவுளாக ஆகணும், அவங்க தான் பிராமின். கடவுளுக்கு என்ன தேவை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எதுவுமே தேவையில்லை. கடவுள் போய் எதையாவது சம்பாதிப்பாரா, வேலைக்கு போய் சம்பாதிப்பாரா, ட்ரெஸ்ஸாக அழகாக அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவாரா, ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாடி 6 பேக் வர வச்சுப்பாரா, சாப்பாடு விதமாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாரா, இல்லை தண்ணி அடிப்பாரா, இல்லை சினிமாவுக்கு போவாரா, மொபைல் ஸ்க்ரால் பண்ணுவாரா? எதுவுமே பண்ண மாட்டார். இது எல்லாமே இதில் எது நம்ம பண்ணாலும் வி ஆர் நாட் தட். ஓகே, பட் கடவுள் கிரியேட்டருக்கு பாடி இல்லை, நம்மளுக்கு பாடி இருக்குதுன்னு சொல்லலாம். we are the creator, that we should understand. that understand பண்ணாலும் மாற்றுறது டைம் ஆகும். அதுக்கு தான் அந்த டைம். every Brahmin will not born as a sannyasi, but they should learn from the lesson
they are going through with the family. ஃபேமிலியோட என்னெல்லாம் கஷ்டம் வருது, என்னெல்லாம் கற்றுக்குறாங்கன்றதை பார்த்து வச்சு அவங்க வந்து they should go beyond that family and become a sannyasi to become the Brahmin. Okay, it's a process. ஃபேமிலி இதெல்லாம் வந்து ப்ராசஸ் தான், பட் தட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன் இஸ் becoming a sannyasi. ஓகே, அப்படி ஆகலைன்னா இது யாருன்னா பிராமின். தே கோன் ரீபார்ன் அகெயின். என்ன மாதிரி வாழ்க்கையை வாழணுங்கிறது ஏற்ற மாதிரி தே வில் ரீபார்ன் அகெயின் இன் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆர் டிஃப்ரெண்ட் கேஸ்ட். பட் கேஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர். இது பிராமின் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்களால தான் பண்ண முடியும்னு கிடையாது. யார் வேணாலும் எந்த கேஸ்ட்டில் பிறந்தவங்க வேணாலும் தே கேன் டூ இட். பட் ஏன் இவங்களை பிராமின் சொன்னாங்கன்னா, பிராமின் யார் அந்த வேலையை பண்ணாலும் அவங்க பிராமின் தான். வேறு கேஸ்ட்டில் பிறந்துட்டு நம்ம வந்து கடவுளை தேடி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா யூ ஆர் அ பிராமின். அவங்க அதுதான் அந்த தர்மர் யுதிஷ்டர் வந்து சொல்லுவார், பிராமினாக பிறந்துட்டு பிராமினாக வாழாதவன் பிராமின் கிடையாது, பிராமினை பிறக்காமல் பிராமின் மாதிரி வாழவன் பிராமின் தான். ஓகே, ஸோ இந்த சாக்ரெட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பூணல் சொல்லுவாங்க. ஸோ பிராமின்ஸ்க்கெலாம் போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, டு ரிமைண்ட் அஸ். இதை இப்போ ருத்ராட்செல்லாம் ஏன் போடுறாங்க? டு ரிமைண்ட் அஸ் வாட் வி ஆர், டு ரிமைண்ட் அஸ் த காட், டு ரிமைண்ட் அஸ் வி ஆர் த காட். ஓகே, இட்ஸ் நாட் டு ரிமைண்ட் சிவா, ரிமெம்பர் சிவா. லார்ட் சிவாவை நான் ரிமைண்ட் பண்ணுறதே இல்லை. டு ரிமைண்ட் மீ தட் ஐ ஆம் லார்ட் சிவா. ஓகே, எல்லாமே அதுக்கு தான். நம்ம மறந்துடுவோம், ஏன்னா பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ மெட்டீரியல் வேர்ல்ட். எவ்ரி செகண்ட் த வேர்ல்ட் overtaking us. Okay, our soul, our intellect, that is actually mind is overtaking us. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரதுக்கு லேட் ஆகும். சரி, இப்போது நான் சாக்கடையில் விழுந்துட்டேன் அப்படின்னா எழுந்து வந்தாலும் அந்த நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். 2-3 நாளைக்கு நான் என்னை வாஷ் பண்ணியே ஆகணும், மேலேயே ஆகும். எவ்வளோ அது நான் ஊர்னன்றதை பொறுத்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் வேர்ல்டு லைஃப்லேருந்து வெளியே வரணும்னு வந்தாலும் it will take time to remove all the negative impact I took from the society and from the world. Okay, ஈகோவை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். சரி, இப்போ ஒரு பிராமின்ஸ்லேயே வந்து ஒத்த பிராமினன் வந்து நம்ம ஏதாவது நம்ம ஒரு வேலைக்காக போகிறோம், ஒரு ஒத்த பிராமணன் குறுக்க வந்துட்டா அப்படின்னா அந்த வேலை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்ன வயசுலலாம் இது எனக்கே நிறைய பண்ணியிருக்காங்க. நான் குறுக்க போனேன்னா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து ஒத்த பிராமணன் வந்துட்டான் குறுக்க வேலை விளங்காது அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி ஒத்த பிராமணன்றவன் சன்னியாசி, பிராமின்ன்றவன் சன்னியாசியாக தான் இருக்கணும். ஓகே, அந்த சன்னியாசிக்காக சொன்னப்பட்டு தான் அது. ஒரு சன்னியாசி குறுக்க வரும்போது நம்ம ஒரு வேலையாக போகிறோம், வேர்ல்ட்லி வேலையாக போகிறோம், ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வேர்ல்ட்லி ப்ளஷருக்கோ இதுக்காக போகிறோம். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாங்கிறதுக்கோ பெறத்துக்கோ போகிறோன்னா நம்ம வேர்ல்ட்லி விஷயத்துக்காக போகிறோம். ஓகே, எதிர்க்க வர்றது சன்னியாசி யார்? இஸ் அவே from the worldly pleasure, worldly life. So அவனோட எனர்ஜி will not go with the worldly things. ஸோ அவன் எதுக்கு வந்தான்னா நீ வந்து you may get some actually positive impact, பட் உனக்கு வந்து வேலை நடக்காது தான். ஏன்னா நீ போகிறது வேர்ல்ட்லி லைஃப், தட்ஸ் வெரி சீப் லைஃப், சீப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, அது நடக்காது. ஏன்னா யார் உனக்கு எதுக்கு வந்தானா அவன் வந்து காடாக வாழணும்னு நினைக்கிறோம் அட்லீஸ்ட். ஓகே, he is not interested in the material life because he knows that material life is not real. ஸோ அதுக்காக சொல்லப்பட்டு தான். அப்போ 2 பிராமினாக வந்தால் ஏன் இது பண்ண மாட்டாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 2 பிராமின் ஒன்றா சேர்ந்து வரான் அப்படின்னா they cannot be sannyasis. ஈவன் சன்னியாசிஸ், இப்போ நம்ம மாங்க் பார்ப்போம்ல, மாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போவாங்க, 2 பேர் சேர்ந்து போவாங்க, கதையெல்லாம் கூட இருக்கும்ல. 2 மாங்க் ஒன்றா சேர்ந்து இருந்தாலே they are still in practice. They didn't become sannyasi because 2 sannyasis cannot be together. 2 மைண்ட் அங்கே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா they are not still sannyasi. Okay, because they will have the interaction, they will have the transactions even as emotions or thoughts. So they are still not sannyasi, they are not Brahman, they are still not Brahmin. Okay, so adana. Okay, so இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So everybody should live as a Brahmin, close to the Brahman, and then become the Brahman who is God. That is our purpose. ஓகே, ஸோ நான் இப்போ பிறந்துட்டன்றதுனாலே இந்த நூலை போட்டுக்கின்றதுனாலேயோ நான் பிராமின் கிடையாது. ஐ வாண்ட் டு பிகம் பிராமின் ஃபர்ஸ்ட், டு பிகம் அ பிரம்மன், த காட். ஐ எம் ப்ராக்டிசிங். பட் நான் சொன்ன மாதிரி சாக்கடையில் ஊழ்ந்து 40 வருஷம் ஊறிட்டேன். இட்ஸ் டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ஸ்மெல் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, இட்ஸ் டேக்கிங் டைம். அண்டர்ஸ்டாண்ட்?
So that's what I want to explain in this video. So Brahmins definitely should watch this video, and everybody should watch this video. Okay, நன்றி வணக்கம். Thank you.